அவங்க குடும்பம்லாம் எப்படி 5 ரூபாய்க்கு பொழைப்பு இல்லாமல் வந்த குடும்பம் இன்னைக்கு 50 லட்சம் கோடி ரூபா சொத்து வச்சிருக்கிற குடும்பம் அது. உண்மையா இல்லையா? இதெல்லாம் ஏழை குடும்பம் இல்லை. என்ன இப்போ முதல்வர் விஜய் அவர் இருக்காரு, அவர் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு தான் அவன் வந்தான். ஒன்று அவன் வந்து எடுத்துட்டுலாம் ஓடி வரல. யாரையும் திருடிட்டு வந்தானா? கிடையாது. முதல்வர் விஜய் என்னன்னா இன்னைக்கு அவர் வந்து சினிமாவில் சம்பாரிச்சுக்கிட்டு தான் வந்தாரா வழியா ஏமாற்றி யாரையும் கொண்டு வரல. அதே மாதிரி இங்கேயும் யாரையும் ஏமாத்தாமல் அவர் பார்த்துக்கிட்டாவே போதும். எங்களுடைய ஒரே ஆசை, நாங்கள் ஒரு ஏடிஎம்கேக்காரன், நான் டிஎம்கேக்காரன் கிடையாது, ஏடிஎம்கே. எனக்கு ஏடிஎம்கே எம்எல்ஏ அவர் ஓட்டு போட்டது கூட எனக்கு பிடிக்கல தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனாலும் அவர் லஞ்சத்தை ஒழிக்கிறேங்கிற ஒரே காரணத்தை சொன்னதுக்கப்புறம் இப்போ நீங்கள் பாருங்கள், கார்பரேஷன் ஆஃபீஸாக இருக்கட்டும், ஒரு தாசில்தார் ஆஃபீஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்கும் சேர் போடுறான். சேர் போட்டு உட்காருங்கிறான், உட்கார வச்சு எல்லாத்தையும் பேசுகிறான். இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சியாளர்கள் யாரையாவது ஒரு பொதுமக்களை உட்கார வச்சு பேச சொல்லி இவனுங்க சொன்னானுங்களா? யோசனை பண்ணி பாருங்க. அதாவது ஒரு தாசில்தார் ஆஃபீஸில் இப்போ ஒருத்தர் போறாருன்னா அவன் தாசில்தார் உட்காந்து பேசுங்கிறான். ஆனால் இதுக்கு முன்னாடி ஏன் சொல்லலை? அப்போ பொதுமக்கள் நம்மளுடைய பணத்தை வாங்கிக்கிட்டு நம்மக்கிட்டேயே சம்பளம், அதாவது பொதுமக்களுடைய பணத்தில் தான் அவங்க சம்பளம் வாங்குறான். ஆனால் அவனை உட்கார சொல்கிறதில்ல. இவர் வந்து உட்கார சொல்லி வைக்கிறார். பாத்ரூம் கட்டுங்க அப்படின்னாரு, குடிநீர் வை அப்படின்னாரு, சேர் போட்டு உட்கார வை எல்லாத்தையும் அப்படின்னாரு. நியாயம் தானே? ஒருத்தருக்கு அதெல்லாம் செய்யணுமா இல்லையா? அப்புறம் அது இங்கே தானே தர்மம் இருக்கும்.